அர்ஜுன் ஒரு சாதாரண ஓவிய கலைஞன். கடலோர கிராமத்தில் ஓர் அமைதியான வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொரு இரவும் ஒரு சிக்கலான கனவுடன் முடிகிறது. அந்த கனவில் நீல நிற புடவையுடன் ஒரு பெண் தோன்றுவாள். அவள் பெயரை அர்ஜுன் அறிவதில்லை. ஆனால் அவள் விழிகளில் பேச முடியாத ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு நாள் அவளால் தீவிரமாய் கவரப்பட்ட அர்ஜுன் அவளை வரைந்தான். ஓவியம் முடிந்த நாளே அதிசயம் நடந்தது. அவளது கண்கள் ஓவியத்தில் இருந்து மிளிரத் தொடங்கின. அந்த ஓவியம் அவரது அறையில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருநாள் இரவு மழை வெள்ளமாகப் பெய்து கொண்டிருந்தது. இடி மின்னலுடன் அர்ஜுன் சற்று பயந்து எழுந்தான். திடீரென்று அந்த ஓவியத்திலிருந்த பெண் கை நீட்டி அழைத்தாள். அர்ஜுனா, என் உலகத்திற்கு வா. அவனது கைகள் ஓவியத்தை தொடுகிற தருணத்தில் அது திடீரென ஒரு வாயிலாக மாறியது. அர்ஜுன் விழித்ததற்குள் பச்சை வெளிச்சமுடன் மூடியுள்ள மாய உலகத்தில் நுழைந்திருந்தான். அந்த உலகம் வித்தியாசமானது. பறக்கும் தீபங்கள், பேசும் மரங்கள், சந்திர ஒளியில் மின்னும் வீதிகள். அந்த பெண் மாயா ஒரு மாய உலகத்தின் இளவரசி. அவளது உயிர் ஒரு பழமையான சாபத்தால் கண்ணாடிக்குள் பூட்டப்பட்டது. ஆனால் ஒருவன் மட்டும் உண்மையான காதலால் அவளை மீட்டுவான். அதுவே அர்ஜுன். அர்ஜுனும் மாயாவும் மாய உலகத்தைச் சுற்றிச் சுற்றி பார்த்தனர். அவளது புன்னகை, அவனது பதற்றம், இருவருக்கும் இடையே பூக்கும் உணர்வுகள். ஆனால் அந்த மாய உலகத்துக்கு ஒரு இருண்ட சக்தி இருந்தது. கர்ணா எனும் பழைய மாயவியக்காரர். அவன் தான் மாயாவை சாபமிட்டவன். அவன் மீண்டும் விழித்திருப்பதை உணர்ந்ததும் அர்ஜுனை கொல்ல முயன்றான். மாயா ஒரு நாளும் அவனுடன் கலவியடையக்கூடாது என்றே அந்த சாபம். ஆனால் அர்ஜுன் தனது உயிரையே பந்தயமாக வைத்து கர்ணாவுடன் ஒரு மாயப் போட்டியில் இறங்குகிறான். போரின் இறுதியில் அர்ஜுன் தனது மனதின் உண்மையான அன்பு, தியாகம் மற்றும் மாயா மீது இருக்கும் விசுவாசம் கொண்டு அந்த சாபத்தை முற்றிலும் அழிக்கிறான். மாயா மீண்டும் ஒரு மனிதியாக மாறுகிறாள். அந்த மாய உலகமும் அமைதியடைகிறது. இப்போது மாயா மாய உலகத்தின் காவலாளியாகவும் அர்ஜுன் மனித உலகத்தின் தூதராகவும் இருவரும் இரு உலகங்களுக்கும் இடையே ஒரு புதிய காதல் பாலம் அமைக்கிறார்கள்.